இணையத்தில் வந்துட்டு சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. அப்ப எல்லாமே ஃபேக் தானா? விஜயை வந்துட்டு நேர்ல சந்திச்சிருக்காங்க சங்கீதா. நேரலையில் என்ன நடந்தது சந்திச்சு அவ்வளோ ஜாலியா வந்துட்டு 2 பேரும் பேசியிருக்காங்க. மேலும் அதாவது இந்த நியூஸை ரூமர் ஆக்கினவனை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன். டெஃபினட்டா அவன் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுவேன் என்றும் அண்டு காவல்துறைக்கு வந்துட்டு சங்கீதா அவர்கள் கிளம்பி உள்ளதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. என் கணவரை நான் எப்படி பிரிவேன்? அவர் தான் எங்க குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய அடையாளம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். எந்த ஒரு மனிதன் வந்துட்டு 400 கோடி சம்பளத்தை விட்டு வருவான் இந்த ஜெனரேஷன்ல? நான் வரமாட்டேன், எவனுமே வரமாட்டாங்க. அதுக்காண்டி தான் ஒவ்வொரு மனிதனும் போராடிக்கிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு அந்த 400 கோடியை தூக்கி போட்டு வந்த ஒரு கடவுளை வந்துட்டு நான் எப்படிங்க உதறி தள்ளுவேன்? அதுவும் முக்கியமான நேரத்தில். நீங்களே நினைச்சு பாருங்க, சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுமா நான் இப்படி பண்ணியிருப்பேன்? என் பேர்ல வந்துட்டு தவறா ஏதோ பெரிய கட்சிகள் வந்துட்டு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்றும், இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு நீதிமன்றத்தில் நான் ரைஸ் பண்ணல, விவாகரத்து வந்துட்டு நான் கேட்கல. இந்த நேரத்தில் வந்துட்டு லண்டன்ல இருந்து நான் ஃபேக் நியூஸ்ன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செய்தியோட தீவிரம் என்ன மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கு. லண்டன்ல இருந்து அதனால தான் நான் சென்னை வந்திருக்கேன் என்றும், சங்கீதா அவர்கள் சென்னை வந்த அடுத்த கணமே வந்துட்டு விஜய் தாங்க நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. 2 பேருமே ஜாலியாக பேசியிருக்காங்க. அண்டு விஜய் ஃபேன்ஸும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, அனைவருமே வந்துட்டு அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. என்னையா நடந்துகிட்டு இருக்கப்ப சங்கீதா அவர்களே வந்துட்டு எனக்கே ஒன்றும் புரியலை தம்பின்னு தொண்டர்களிடமும் பேசியிருக்கிறதா இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கில்லி படத்துல இருந்து திரிசாவை தெரியும். திரிசா வந்துட்டு எங்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு குடும்பத்தோட ட்ரிப் போயிருக்கோம். இன்ன வரை தொடர்பில் தான் இருக்காங்க. ஆனால் அதாவது என்ன மீறி என் பேரை வந்துட்டு தவறாக பயன்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய அரசியல் கட்சி. அவங்க மேலே வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சங்கீதா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. விஜய் சங்கீதா சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு அரசியல் தான் பிடிக்கும். அரசியலில் வந்துட்டு அவர் பெரிய ஆளாகணும். அது இப்போ சொல்லலைங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அது அவருக்கு அளவு கடந்த ஆர்வம். சேம் டைம் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அவர் வழியில தான் இவர் வருவார் என்று எனக்கு இவரை கல்யாணம் பண்ணும்போதே தெரியும். பட் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுங்க. விஜய் அப்படிதான். அதாவது என்னைக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்தாரோ எங்களோடலாம் அவ்வளோ டச்சில் கிடையாது. விஜய் தாங்க எங்க குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய ஆணிவேர அஸ்திவாரம். 29 வருட வாழ்க்கையை வந்துட்டு நான் எப்படி ஈஸியா உதறி தள்ளுவேன்? எந்த ஒரு கணவனையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் எந்த ஒரு மனைவியும் கவுத்து விட மாட்டாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல, அந்த விவாகரத்து ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, விஜய்க்கு வந்துட்டு பால்வினை நோய் இருக்கு. சேம் டைம் இல்லாத பொருளாலாம் வந்துட்டு தவறா வந்துட்டு எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு என்னால் ஏத்துக்கிறவே முடியல. அந்த கம்ப்ளைண்ட் எழுதினவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சங்கீதா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. ஆனால் விஜய் சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியானா இப்படிதான், இதை வந்துட்டு விட்டுருவோமே அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, இது வந்துட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கையவே வந்துட்டு பாதிச்சிரும், நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு. அண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்துட்டு எடுக்க போறதா ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. மேலும் பிரஸ் மீட்ல வந்துட்டு நேரில சந்திச்சு பேச போறாங்களாமா. என்னதான் நடந்தது, இந்த பிரச்சனை எங்கிருந்து எங்க ஆரம்பிச்சது, எனக்கும் என் கணவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் திரிசா வந்துட்டு அந்த மூத்த நடிகைன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க என்னோட மிகப்பெரிய நண்பர்கள் தான். ஏதோ இந்த பிஜேபி தரப்புல இருந்து தான் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஏன்னா பிஜேபியோட மாநில தலைவருமே சமீபத்தில் திரிசா வீட்டில இருந்து தான் விஜய் வெளியே வராரு, அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்களா? அதை உண்மையாக்க தான் பல சித்தரிப்புகள் வந்துட்டு என்னோட கணவர் மேலே நடந்திருக்கலாம் என்றும், அண்ட் அந்த மூத்த நடிகை திரிசா வந்துட்டு எங்கள் குடும்ப நண்பர் என்றும், அண்ட் சங்கீதா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பினீங்கன்னா எங்கள் மகனோட வாழ்க்கையும் பாதிச்சிடும். ஏன்னா என்னோட மகன் வந்துட்டு இப்போ தான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கான். இந்த நேரத்தில் நான் விஜய் எப்படி விவாகரத்து பண்ண முடியும்? விஜய் இருந்தால் தான் என்னோட மகன் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக முடியும். அவனோட கனவே வந்துட்டு அப்பாவை மாதிரி பெரிய ஆளாகணும். அப்போ ஒரு பில்லரே வந்துட்டு விஜய் தான். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவருக்கு எல்லாத்தையும் தெரியும். என் மகனோட வாழ்க்கையை பார்க்கணும். சேம் டைம் 29 வருடம் நான் அவரோட வாழ்ந்திருக்கேன். அவரோட கனவே லட்சியமே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு முதலமைச்சராகன்னு. அதற்கு நான் எப்படிங்க இடையூறாக இருக்க முடியும்? நீங்களே நினைச்சு பாருங்க, எந்த ஒரு மனைவியாவது இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் வந்துட்டு இப்படி கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்களா?
அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. அண்ட் 2 பேருமே சிரிச்சு பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி. ஓகேவா, தற்போது இணையத்துல வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. மிக விரைவா இன்னும் கொஞ்ச நேரத்துல, இல்லாட்டினா இன்னும் 2 நாளுக்குள்ள நேரலையில் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட்டை வந்துட்டு சந்திக்க போறாங்களாமா. அந்த போலியான செய்தியை சங்கீதா பேரை பயன்படுத்தி வெளியிட்டாங்க இல்லையா, மூத்த நடிகையோட விஜய் தொடர்புல இருக்காரு, அவருக்கு பால்வினை நோய் இருக்கு, ஏன்னா 5 வருடம் வந்துட்டு அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு, வெளியவே விடாம. இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபேக்கு. இந்த மாதிரி தவறான புகாரை வந்துட்டு கொடுத்து விஜய் அரசியலை வந்துட்டு காலி பண்ண பார்த்துருக்காங்க. நான் லண்டன்ல இருந்தேன், இப்ப அது வந்துட்டு பொய்ன்னு உறுதிப்படுத்த தான் நான் லண்டன்ல இருந்து மிக விரைவாக கிளம்பி வந்திருக்கிறேன் என்றும் அண்ட் நம்ம சங்கீதா அவர்கள் பேசியிருக்காங்க. விஜயின் சந்திச்சு பேசியிருக்காங்க. இவங்களோட சந்திப்பு தொண்டர்கள் மத்தியிலும் விஜய் ஃபேன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்றும் இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது, அதாவது இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. விஜயோட அரசியலை சரைக்க தான் ஏதோ ஒரு பெரிய கட்சி வந்துட்டு மானங்கட்ட வேலையில ஈடுபட்டிருக்காங்க என்றும் வலைதளங்களில் வந்துட்டு செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மிக விரைவா சங்கீதா அவர்கள் நேரலையில் பிரஸ் மீட்டை அழைத்து அண்ட் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க என்றும் செய்தி வெளியாகி உள்ளது.